என் தங்கப்பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறை செவிகொடுத்து கேள். உனக்கு நடப்பது எதுவும் இந்த தாய்க்கு சரியாகப்படவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நாளைய பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் நடத்த காத்து கொண்டிருக்கிறது. இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட இந்த வராகி அதனால்தான் ஒரு முறை நாளை இவரை நீ சந்திக்க சென்று வா. நிச்சயமாக இவரிடமிருந்து உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இவரிடமிருந்து உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்களுக்கும் உனக்கு முடிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சரியாக புரிய வரும். எந்த நேரமும் எதையும் நினைத்து நீ வருந்திய காலங்கள் முடியட்டும். என் குழந்தைக்கென நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் சரியானதாக இல்லாத பட்சத்தில் அதை எல்லாமும் சரி செய்து கொடுக்கத்தானே நான் வந்திருக்கிறேன். அப்படியானால் இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் ஒரு மேன்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தெளிவோடு எதையும் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது என்பதும் ஏது நடந்து விட்டது என்பதும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை தெளிவாக மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை கடினமானது அல்ல, வாழும் முறைதான் இங்கு கடினமாக இருக்கின்றது. அவர்களைப் போல இவர்களைப் போல என்று பார்த்து பார்த்து வாழ்வதுதான் இங்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. என் குழந்தையே, ஐந்தறிவு ஜீவனிடம் இருக்கும் நன்றி உணர்வு கூட சில மனிதர்களிடம் இன்று இருப்பதில்லை. இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ சரியாக உணர வேண்டும். எல்லா மனிதர்களையும் ஒன்று போல நீ நினைத்து கொண்டு அவர்களிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்த்து கொண்டு அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்படாது. என்றேனும் ஒரு நாள் இந்த நிலைகள் எல்லாமும் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்காக மாறும். உன் தேவைகளும் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு சரியாக தோன்றும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றி கொடுக்கும் தருணம் இது. தைரியம் இந்த மனிதனுக்கு எப்பொழுதும் தேவை. அதுவும் குறிப்பாக பொறுமையோடு இருப்பதற்கு இந்த தைரியம் நிச்சயமாக தேவை. கோபம்தான் நாய்க்கு கூட வந்துவிடும் அல்லவா? அதனால் எப்பொழுதும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையான விஷயங்களோடு நிச்சயமாக ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தப்படும். அவை எத்தனையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில்தான் நான் உன்னை சூழ்ந்து வந்து நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள். சரியான விஷயங்களைத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்துகிறேன். என் மீது நீ கொண்ட அன்பும் இந்த நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை மன வலிமைப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் இனிமேலும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காது. என் பிள்ளை எப்பொழுதும் போல தன்னுடைய எதிர்காலங்களை நினைத்து நீ கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வரக்கூடிய இந்த மாறுதல்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இவை ஒவ்வொன்றும் உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மாற்றத்தையும் நீ உறுதி கொள்ள வேண்டும். என்னதான் நடந்தாலும் அதை நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ உணர வேண்டும்.
இப்படி இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, உன்னுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம் யாருக்கு எத்தனை உதவிகளை செய்தாலும் அவர்களினுடைய உண்மையான குணம் ஒருபோதும் மாறாது. நாம் யாருக்கு என்ன உதவி செய்கிறோம் என்பதில் முதலில் கவனம் வேண்டும். ஒருவரையும் நம்பக்கூடாது என்பது இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா? யாரையும் எளிதில் நாம் நம்பிவிடக்கூடாது என்ற ஒரு புரிதல் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல பாம்பு அடிபட்டிருக்கிறது என்று அதற்கு நீ காயத்திற்கு மருந்து போட்டாலும் அது உன்னை தீண்டாமல் செல்லாது. அதுபோலத்தான் யாரோடு பழகுகிறோம், அவர்களின் விஷத்தன்மை எவ்வளவு சிறப்பானது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டுதான் அதற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன செய்தாலும் சரி, அது தன் குணத்தை காட்டாமல் போகாது. எதுவும் செய்யாத நேரத்திலும் கூட உன்னை அது விழுங்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை சூழ்நிலைகள் இருந்த பிறகும் என் பிள்ளை, சில விஷயங்களை நீ உணர வேண்டும். நீ இங்கு வாழப்போவது இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று ஒரு குழப்பம் உனக்குள் இருக்கலாம். நம் காலம் எவ்வளவு என்று உனக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டாயானால் எதிர்வரும் காலங்கள் உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக சொல்லி தருவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கை என்ற ஒன்று கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லோராலும் நம்மை உணர முடியாது, அதுபோல எல்லோரையும் நம்மாலும் உணர முடியாது. எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்கவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நீ கோபத்தில் அல்ல, அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. ஏனென்றால் மீண்டும் இந்த உலகை அனுபவிக்க இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்த வாய்ப்பை சந்தோஷமாக நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலநிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய தேவைகள் என்னவென்பதனை நீ உணர்ந்து கொண்டு அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையை நீ முன்னெடுத்து வந்து விடுவாய். என் குழந்தையே, உனக்கு நேரம் சரியில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் அப்பொழுது அதனை உணர வேண்டும் அல்லவா? உன்னிடம் நின்று நான் சொல்வதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக இருக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகி சொல்ல சொல்ல உனக்கு எதுவும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வராகி உன்னோடு இருக்க அத்தனையிலும் நீ வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி எப்பொழுதும் எதையும் விட்டு விலகாமல் வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்களை கண்டு நீ வாழ பழகு. உனக்கு என்ன இருக்கிறதோ அதை நினைத்து சந்தோஷப்படு. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. இல்லாத ஒன்றை நினைத்து
இனி ஒருபோதும் நீ கலங்காதே. இருக்கும் விஷயத்தை கொண்டு நீ பெருமைப்பட கற்றுக்கொள். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை நான் மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு தேவை என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு கைதூக்கிவிடும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையான விஷயங்கள் இனி உனக்கு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் தரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உன்னை அன்போடு அரவணைத்து உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பது கிடையாது. தாய் சொல்கின்ற வார்த்தைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இங்கு நாம் சிந்திக்கும் விஷயங்கள், நாம் சந்திக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில உண்மைகளை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நிறைவான மகிழ்ச்சியோடு இவை எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மனதில் இருக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மை எப்பொழுதும் கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. தாய் சொல்லும் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டால் இனி எதிர்வரும் நாட்களில் நீ நினைத்தது எல்லாமும் நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அடுத்தடுத்து உனக்கு நான் கொடுப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி எந்த இடத்திலும் நீ மிகச்சரியாக வாழ்வதை நீயே புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் பின்தங்கி விடாமல், எந்த இடத்திலும் ஒருபோதும் பின்னெடுத்து வைக்காமல், உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ நினைத்திருந்தால், மற்றவர்களை குறை சொல்லாமல், மற்றவர்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் விஷயங்களை கவனம் செலுத்தி உனக்கான நன்மைகளோடு நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, எதனால் நமக்கு நேரம் சரியில்லாமல் போகிறது தெரியுமா? நம்முடைய மனது எதனால் அதிகமாக காயப்படுகிறது தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி சொல்லி நம்மை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறார்கள். நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கூட ஒன்றுமில்லாததாக இவர்கள் மாற்றிவிடுகிறார்கள். உனக்கு ஒரு நல்லது கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் அந்த நேரம், அது உன்னை நெருங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் அதனை தடுத்து நிறுத்திவிட எண்ணுகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உன் வார்த்தைகள்தான் என்னை கை தூக்கி விட்டிருக்கிறது என்பதனையும் மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்தும் புரிந்தும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்தும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் மற்றவர்களின் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பதை விட நம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்க வேண்டும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மனதால் உன்னை நொறுக்குகிறது. இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் சூழ்நிலைகளை எல்லாமும் தெளிவாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த தெய்வம் உனக்கு சொன்னது என்னவென்று புரிகிறதல்லவா? என் குழந்தையே, பொதுவாக பணம் என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருவர் கையில் கிடைக்கும் பொழுது அது எப்படி எல்லாமும் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? எப்படி என்று நான் சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். எப்பொழுதுமே பேராசை கொண்டது இந்த மனித இனம். பேராசைகள் என்பது மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொண்டு நிற்பது. எப்பொழுதுமே
இது போன்ற பேராசை எண்ணங்கள் இருக்கும் என்றால், தேவைக்கு அதிகமாக இருக்கும் இந்த உணர்வுகளினால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று புரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கிருக்கும் நேரமும் காலமும் உன்னை சரியாக முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ கலங்காமல், எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ வருந்தாமல், உன்னை சுற்றி வரும் உண்மைகளை கொண்டு நீ வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை மனதில் கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க பழகிக்கொள். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எந்த நாளும் நான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள், ஒன்று கூடி இவர்கள் உன்னை பற்றி பேசி சிரிக்கின்ற விதம், இவை எதுவுமே இந்த தாய்க்கு சரியாக படவில்லை. அப்படியானால் உடனடியாக அவர்களுக்கு நாம் குரல் கொடுத்திருக்க வேண்டும். உடனடியாக அவர்களுக்கு நாம் நிச்சயமாக குறைந்தபட்சமான ஒரு சந்தோஷத்தையாவது அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். நான் எதையும் உன்னிடம் கொண்டு வந்து சொல்கின்ற இந்த நேரம் முழுக்க இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் விஷயங்களோடு நாம் எதையும் உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, நம்மோடு இருப்பவர்களால் தான் நம் மனம் நொந்து போயிருக்கிறது. அதிகமாக கண் கலங்கி நிற்கிறாய். ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் வருந்தி நிற்கிறாய். இந்த ஏமாற்றம் உனக்குள்ளேயே 1000 துன்பங்களையும் 1000 வேதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்குமோ என்ற ஒரு பதற்ற உணர்வோடு நீ நடந்து கொள்ளும் இந்த நேரம், உன் தாய் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக செவி கொடுத்து கேட்டு புரிந்து கொள். என் பிள்ளையே, நமக்கான நேரம் சரியில்லை எனும் பொழுது நாம் செல்ல வேண்டிய இடம் நம் குலதெய்வத்தின் சன்னதி அல்லவா? அதிலும் குறிப்பாக நாளை ஏன் நான் செல்லச் சொல்கிறேன்? நாளைய தினம் பௌர்ணமி நாள் அல்லவா? பௌர்ணமி நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தினுடைய சன்னதிக்கு செல்வதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்ல வேண்டும். ஒருவேளை குலதெய்வம் மிகவும் தொலைவில் இருக்கிறது, அவர்களை காண செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது என்று சொல்கின்ற பிள்ளைகள், நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தை உன் குலதெய்வமாக நினைத்து வணங்கு. குலதெய்வ வடிவமாக அவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லாசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விஷயங்களிலும் நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நடப்பதை எல்லாமும் சரியாக எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கை மாற்றம் இருக்கிறது. நம்முடைய மனதிற்குள் சில குழப்பமான சூழ்நிலை வரும்பொழுது நாம் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் எதை யோசித்தோமானால் அந்த இடத்தில் நமக்கான ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த இடத்திற்கு நாம் நிச்சயமாக செல்லத்தான் வேண்டும். அப்படி ஒரு இடம்தான், அப்படி ஒரு மன நிம்மதியை உனக்கு கொடுக்கின்ற ஒரு இடம்தான் உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி. குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு 10 நிமிடம் அந்த வாசலில் நீ அமர்ந்து பார். உன் குலதெய்வ சன்னதியில் நீ அமர்ந்து பார். நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய மனதிற்குள் ஒரு விதமான இனம் புரியாத ஒரு அமைதி நிலவும். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கும். எதையுமே நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் காலம் எல்லாவற்றிலும் அம்மா சொல்வது போல உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் அத்தனை தெய்வங்களையும் உன்னால் நிச்சயமாக வெளியில் கண்டுவிட முடியும். அத்தனை நிகழ்வுகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்வது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கென நான் சொல்லிவிடும் இந்த காரணங்கள் எல்லாமும் இனி உன்னை முழுமையாக உருவாக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. முழுமையான திசைகளில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்றுமே நான் எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு
முடிவு கொடுக்க வந்திருக்கும் இந்த பொழுது உன்னால் முடியாத காரியங்கள் கூட நிச்சயமாக முடித்து கொடுக்கப்படும். நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்திருக்கிறாயா? சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்களை கடந்துதான் பொறுக்க முடியும். சில விஷயங்கள் பலரது தேவையற்ற எண்ணங்களை சிந்துதான் பொறுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக கவனித்து உனக்கான விஷயங்களை உடனேயே நீ நிறுத்திவிடால் அது போதும். இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்க உன் தெய்வமே நான் துணையிருந்து அதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. குலதெய்வத்தை காண சென்று வா. நிச்சயமாக உனக்குள் தேவையில்லாத பல அனுமதிகள் எல்லாமும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. நாளைய பொழுது வெற்றி பொழுதாக, பௌர்ணமியின் விடியல் பொழுதாக, உன் குலதெய்வத்தின் நம்பிக்கைக்குரிய பொழுதாக உனக்கு இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.